பருவத்திற்கேற்ப விதைகள் மற்றும் உரங்களை அரசு வழங்க வேண்டும் என அரியலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் பகுதியில் கடலை, பருத்தி, வாழை உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. எனினும் சாகுபடிக்கான செலவு அதிகரிப்பால் காய்கறி சாகுபடி மிக குறைந்த பரப்பளவில் மட்டுமே நடந்து வருகிறது. இந்நிலையில் காய்கறி உற்பத்தியை பெருக்கும் விதமாக பந்தல் அமைத்து காய்கறி சாகுபடி செய்யும் தொழில்நுட்பத்தை தோட்டக்கலைத்துறை அறிமுகம் செய்துள்ளது. கல்தூண் மற்றும் மரக்கழிவுகள் மூலம் பந்தல் அமைக்கப்பட்டு பாகற்காய் உள்ளிட்ட கொடிவகை காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எனினும் பருவத்திற்கேற்ப தோட்டக்கலைத்துறையால் நவீன ரக காய்கறி விதைகள் வழங்கப்படுவதில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பருவத்திற்கேற்ப விதைகள் மற்றும் உரங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது மாதிரி என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரப்பயிர் தான் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒரு 500 ஹெக்டர் இப்போ மரப்பயிர் பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷமும் அது மாதிரி ஒரு 500 ஹெக்டர் மரப்பயிர் பண்ணுது. இதெல்லாம் இதே மாதிரி அதிகமாக தொடர்ந்ததுன்னா விவசாயங்கிறது ஒரு அழிவு பாதைக்கு தான் போயிட்டுருக்கு. இது கவர்மெண்ட் பார்த்து மானியமோ இல்லை நேரடியாகவோ விவசாயிக்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம மேற்கொண்டு விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இந்த வருஷம் போன வருஷம் 70 ரூபா 80 ரூபா விற்று சார். இந்த நாள்லாம் இப்போ 10 ரூபா 8 ரூபா தான் சார் போகுது. அதிலே கமிஷன் போய் 6 ரூபா 7 ரூபா தான் சார் வருது. அந்த காய் 3 பங்கு சுற்றுவாது சார், அழுகுதல் கொடுக்குது சார். அதை நீங்கள் உங்கள் வேளாண்மை துறையில் பார்த்து எங்களுக்கு விவசாயிக்கு எங்களுக்கு நன்றி கொடுத்து நல்லா செஞ்சு பலன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லபடியாக விவசாயத்தை செய்வோம் சார்.